பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்ம ஆல்ரெடி என்னென்ன சட்டம் பார்த்துருக்கோம். முஸ்தலியாவுடைய சட்டத்தில் வந்து ஹுசல் வகதி நகையில் வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 7, மெல்லிய எழுத்துக்கள் மொத்தம் 22. ஆனால் சில டைமத்தில் வந்து அலிஃப் அல்லாஹுடைய லாம் மற்றும் ரா இது மட்டும் சில டைம் வல்லினமாகுதும் சில டைம் மெல்லினமாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இது வந்து என்னது அலீஃபை எப்பப்போ வல்லினமாகுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ராவை எப்போ வல்லினமாகுதுன்னு எப்போ மெல்லினமாகுதுன்னு ஓதுன்னு பார்த்தாச்சு. பார்க்காட்டி ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அல்லாஹவை எப்போ வல்லினமாக ஓதணும், ரொம்ப சிம்பிளானது தான், நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்ற வார்த்தையின் லாமின் சட்டம். அல்லாஹ் என்ற வார்த்தையில் லாமுக்கு முன்னுள்ள எழுத்துக்கு ஜபரோ அல்லது பேஷோ வந்தால் அந்த லாமை வல்லினமாக ஓத வேண்டும். ரொம்ப சிம்பிள் தான். சேம் தான் இந்த ராவுடைய சட்டம் எப்படியோ அதே தான். அல்லாஹ் என்ற லாம், புரியுதா? அவங்க கொடுத்துருக்கிறது அல்லாஹ் என்ற லாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர வெறும் லாம் பற்றி பேசலைங்க, சரிங்களா? அல்லாஹ் என்ற லாமுக்கு முன்னாடி என்னம்மா சொல்லியிருக்கேன், ரைட்டு, சரிங்களா? முன்னாடி என்னது, ரைட்டு. முன்னாடி ஜபரோ பேஷோ வந்தால் என்ன செய்யணும், வல்லினமாக ஓதணும். இப்போ ஜபருக்கு உதாரணம் ஃபஸ்ட்டு பாருங்கள். புரியுதா? அந்த அல்லாஹ் என்ன செய்யணும், நம்ம நல்லா வல்லினமாக ஓதணும். அப்புறம் சமிஅல்லாஹு ஐனை நல்லா வெளிப்படுத்தி ஓதுங்கம்மா, புரியுதா? இதெல்லாம் ஜபருக்கு உதாரணம். நெக்ஸ்ட்டு பேஷுக்கு உதாரணம் பாருங்கள். ஹுதூதுல்லாஹி யுரீதுல்லாஹு, இதான் வல்லினம். வல்லினம் என்னது, வாய் நிரம்ப ஓதுறதுதாம்மா வல்லினம், சரிங்களா? யுரீதுல்லாஹு. நம்ம ஒரு சட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நான் இது வரைக்கும் படித்த எல்லா சட்டத்தையுமே இங்கே கொண்டு வரணும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன சட்டம் இருக்குது, யுரீதுல்லாஹுன்னு சொல்லும்போது யாயே மத்தா இருக்குது. இப்போ என்ன செய்யணும், ஒரு அலிஃபும் நீட்டி ஓதணும், சரிங்களா? யுரீதுல்லாஹு ஹல்குல்லாஹி, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி பேஷ் இருக்குது, சரிங்களா? ஹல்குல்லாஹி இது ரெண்டும் என்னம்மா, வல்லினம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு மெல்லினம். ஜேருக்கு உதாரணம். பலில்லாஹு, அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜேர் இருந்தால் என்னம்மா செய்யணும், மெல்லினமாக ஓதணும், சாதாரணமாக ஓதணும், சரிங்களா? பலில்லாஹு தீனில்லாஹி அம்ரில்லாஹி. புரிஞ்சு அந்த சட்டம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மத்தின் சட்டம் நாளைக்கு பார்க்கலாம்.